இன்னைக்கு நம்மளை தேவன் எப்படி உருவாக்க விரும்புகிறார்? நமக்குள்ள பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் தேவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு. என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் மகள் இப்படி இருக்கணும், என் மகள் இப்படி இருக்கணும்னு சொல்லி தேவனுக்குள்ள பலவிதமான விருப்பங்கள் இருக்கிறது. அதுல 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம எப்படி அவர் உருவாக்க விரும்புகிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. பக்கம் 897 பழைய ஏற்பாடு. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திணிக்கையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்தது மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நல்ல பாத்திரமாக வணையும்படியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம எத்தனையோ விதமான காரியங்களை நம் மனதில் வைத்திருக்கலாம். ஆனால் இயேசப்பா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நம்மை அவர் எப்படி மாற்ற விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தருடைய பாத்திரமாக இன்னைக்கு கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இங்க நல்லா பாருங்க, இந்த பாத்திரம் எதற்கு அடையாளமா இருக்கு, இந்த குயவன் வீடு எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குயவன் வீடு தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய சபைக்கு அது அடையாளமா இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ குயவன் வீட்டுல அந்த களிமண் இருக்கு. குயவன் அந்த களிமண்ணை கொண்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல பாத்திரத்தை உருவாக்குறார். அதே போல தேவனுடைய வீடு அவருடைய பிள்ளைகளை நல்ல பாத்திரங்களாக உருவாக்கக்கூடிய ஒரு இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆட்களாக வந்திருந்தாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாக மாத்துறாரு, கர்த்தருக்குரிய பாத்திரமாக தேவன் மாற்றுகிறார். அவர் எப்படி மாற்றுகிறாராம்? 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 292 புதிய ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, நல்லா கவனிக்க, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பாத்திரமாக நம்மை உருவாக்க விரும்புகிறாராம்? கனத்துக்குரிய பாத்திரமாக தேவன் உருவாக்க விரும்புகிறார்.